கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல இந்த காலைவெளியில் உங்களோடு கூட இருப்பதிலே எதிர்பாராத ஒரு நிகழ்வு இன்றைக்கு. அருமையான போதரையா அழைத்த போது மறுக்க முடியலை. அதனால் வேறு சில ஊழியங்களை மாற்றி வச்சுட்டு அதுக்கு வேற ஆள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோடு கூட வந்து நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஐயா சொன்னதை போல் ஒரு நோக்கம் இருக்கும். கண்டிப்பாக இந்த சந்திப்பில் கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். கர்த்தர் நடத்துவார். அருமையான ஐயா அவர்கள் கடந்த நாட்களில் பிறந்த நாளை கொண்டாடினாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு அப்படி பார்த்துட்டு கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அன்றைக்கு எனக்கு வர முடியல, வெள்ளிக்கிழமை. ஸோ உங்களோடு கூட இருப்பதற்கு சூழ்நிலை சரியில்லை. கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முடிஞ்சவுடனே செய்தி கேட்டு ஒரு பாட்டு நீங்களே எடுத்து வச்சுருங்க. சரி ஓகே. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களையும் என்னை இதுவரை வழி நடத்தி வருகிற ஆண்டவர், தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்பி இருக்கிறவர், குறைவுகள் மத்தியில் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி நிறைவாக்கி ஆசீர்வதிக்கிறவர். மந்தை பெருகுகிறது உண்மையானால் நம்மை அவர் பெருக பண்ணுவார். If it is true that the flock is increasing, definitely the Lord will make us increase. நிச்சயமாய் மந்தை பெருகுவது உண்மையானால் உங்களை என்னை கர்த்தர் பெருக பண்ணுவார். சபையை பெருக பண்ணுவார். மனிதர்களை பெருக பண்ணுவார். சபையிலே பொருளாதாரத்தை பெருக பண்ணுவார். சுகத்தை பெருக பண்ணுவார். பாதுகாப்பை பெருக பண்ணுவார். ஷபதுரா பலரியா கரபா போதுகிற வந்திருந்து பார்த்துட்டு இருமிகிட்டே இருக்கிறாங்க. சில பலவீனங்கள் சரீரத்தில் இருக்கிறது. கரங்களை நீட்டி ஐயாவை கர்த்தர் சுகமடிக்கும்படியாக சுகத்தை கொடுக்க எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, எங்களுடைய மெய்ப்பனும் எங்களுக்கு கர்த்தர் தலைவருமாய் தந்த நல்ல போதகருக்காய் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில் யார் என்ன பண்ணாலும் அமைதியாக கடந்து போகிற, பொறுத்து போகிற ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் கர்த்தருடைய கருத்தில் ஒரு ஒப்பு கொடுத்து தள்ளும்புள்ள கரம் வைக்கப்படுவதாக. நல்ல பிதாவே, எங்களுடைய அன்பான போதகரை அவர்களுக்காக நாங்கள் அன்று ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். ஐயாவுடைய சரீர உறுப்புகளுக்குள்ளே, நுரையீரலுக்குள்ளே ஆண்டவரை மூச்சு ஆண்டவர் விடுகிற ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸுக்குள்ளே ஆண்டவர் கர்த்தருடைய வல்லமை பாயட்டும். தொண்டையில் கர்த்தருடைய வல்லமை பாயட்டும். ஆண்டவர் அந்த இருமல், அந்த சளி, அந்த பேசுவதற்கு இடையூறு உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் ஆண்டவர் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவல் என்ற வார்த்தையின்படி நிரந்தரமாய் இயேசுவின் நாமத்தில் நிரந்தரமாய் உடைய பிள்ளையுடைய சரீரத்தை விட்டு விலகி போவதாக என்று சொல்லி கட்டளையிட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல பிதாவே, வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சமீப நாட்களிலே நான் சில காரியங்களை காண்கிறேன், கேள்விப்படுகிறேன். ஊழியர்களுக்கும் கர்த்தருடைய நல்ல விசுவாச குடும்பம், நல்ல ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் பிசாசானவன் தீவிரமாய் செயல்படுவதும், நான் நினைக்கிற ஒரு வகையான மந்திர கிரிகள் தேசமெங்கும் அது செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பலர் காண்கிற அந்த சொப்பனங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. நான் ஒரு நாள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் மதிய நேரத்தில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பது வழக்கம். அப்படி நான் சும்மா செட்டியில் தான் படுத்திருந்தேன். முன்னால் எனக்கு ஒரு சொப்பனம், ஒரு சின்ன உருவம், ஒரு குட்டி உருவம், அதுவரை பார்க்காத ஒரு வகையான அகோரமான ஒரு உருவம் தோன்றியோட கையை நீட்டினோடனே எனக்குள்ளே ஏதோ பாய்வதை போல ஒரு உணர்வு. திடுக்கிட்டு முழித்தேன். நான் முழித்து இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு மறுநாள் உபவாசம் பண்ணி காத்திருந்து அதை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்தார். சமீபத்தில் அதே போல் சிலர் என்னோட சொல்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன குட்டி உருவம் வந்துச்சு. அது வந்து என்று எனக்குள்ளே என்னமோ செஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னால் தூங்க முடியலை, என்னால் படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, பயம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு பலர் இடத்துல தொலைபேசி வழியாக ஜெபித்தார்கள். சென்னையிலேருந்து கூட ஜெபித்தாங்க. அப்போ இன்றைக்கி சபைக்கு விரோதமாக, நல்ல விசுவாச வீட்டாருக்கு, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி உருவம் தான் தென்படுது அவங்க சொல்கிற அடையாளத்தை பார்த்தா. அப்போ இது ஒரே வகையான மாந்திரிக பில்லி சூன்யங்கள் செய்யப்பட்டு அது நம்மை வீழ்ச்சி அடையும்படி அல்லது குழப்பும்படி, தூக்கத்தை கலைச்சி, வியாதிகளை கொடுக்கும்படி, விபத்துகளை உண்டு பண்ணும்படி இப்படிப்பட்ட ஆவிகள் அனுப்பப்பட்டிருக்குமோ என்று எனக்குள் ஒரு ஆவிக்குள் எழும்பின ஒரு நினைவு.
அதனால் பக்கத்தில் கரங்களை பிடித்து கொள்ளுங்க. நம்ம போராடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையும் விசுவாசிகளையும் பாதுகாப்பாராக. கரங்களை பிடிச்சு நம்ம ஒருமனப்படுவோம். நல்ல பிதாவை, நாங்கள் எல்லா ஊழியர்களாகிய நாங்களும் விசுவாசிகளாகிய நாங்களும் இந்த காலை வேளையில் ஒருமனப்படுகிறோம். எளியவனை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் ரிபாதான பௌஷாக்காரல் அபோதி நீ அந்தரவா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நபர பக்கத்திக்கார பலரிபி அந்தரவா சபதுருதுரு பலரிபி நீ அந்தரபக்கரி யாத்துர பலரிபதிரி அந்தரவா. மகிமையின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அபிஷேக வல்லமை, கர்த்தருடைய வல்லமை சபை நடுவே, குடும்பங்கள் நடுவே, வீடுகள் நடுவே இறங்கட்டும். இப்பொழுது இந்த சபையை சார்ந்த விடுதலை ஊழியர்களை சார்ந்த எல்லா குடும்பத்தார் மேலையும், எல்லாருடைய வீடுகள் மேலையும், ஊழியர்கள் மேலையும், உதவி ஊழியர்கள் மேலையும், பிள்ளைகள் மேலையும், ரபர வக்கத்திக்கரபா பிள்ளைகளின் குடும்பங்கள் மேலையும், பேர பிள்ளைகள் மேலையும், எல்லாருடைய சகல எல்லைகள் மேலையும் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இப்படிப்பட்ட அனுப்பப்பட்ட பிள்ளை சூனி ஆவிகள் உருவங்களாய் தோன்றி பயமுறுத்தி ஆண்டவரை சொப்பனங்களிலே கடந்து வந்து கலக்கத்தை குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்கள் இதுவரை வராவிட்டால் இனி வருவதற்கு ஆயத்தப்படுகிற அப்படிப்பட்ட எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் தடை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். கர்த்தருடைய அக்கினி ஆவிகளை பட்சிப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டோம். ஒரு பரிபூர்ண ஒரு பிளாங்கெட் ப்ரொடெக்ஷன், ஒரு ஒட்டுமொத்த ஒரு பாதுகாப்பை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிட்டு, கர்த்தரின் நாமம் எங்களுக்கும் சபைக்கும் குடும்பங்களுக்கும் பலத்த துருகமாய் இருக்கட்டும். நாங்களுமால் நீதிமான்கள் நீதிமாட்டைகளாய் ஆக்கப்பட்டவர்களாய் அதற்குள் பிரவேசித்து சுகமாயிருக்கிறோம், சுகமாயிருக்கிறோம், சுகமாயிருக்கிறோம் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. இதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா உபாசம் பண்ணி ஒரு நாள் போராடுங்க, விடக்கூடாது. அப்படி நம்ம ஒன்றும் அவ்வளவு சோட போனவங்க இல்லை, நம்மளை அவ்வளோ ஈஸியாக பார்க்குறதுக்கு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வல்லமை உள்ளவர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் உலகத்திற்கும் போராட்டங்களுக்கு சவாலுடர்களுமாய் இருக்கிறோம். அதனால் தைரியமாக நீங்கள் களமிறங்கி அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு விரோதமாய் போராடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைய செய்தி, மந்தை பெருகிறதை போல நான் பெருக பண்ணுவேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம், எடுத்துக்குவோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தின் 36, 37, 38 3 வசனங்களை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? எசேக்கியேல் 36, 36லேருந்து 38 வரைக்கும். 1, 2, 3. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானவைகளை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார் என்பது. கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். கடந்த வியாழக்கிழமை நாங்கள் ஆண்களாக மாலையில் கூடி ஜெபிப்பது வழக்கம் எங்கள் ஊழியத்தில். அப்படி கூடி ஜெபிக்க உட்கார்ந்தவொடனே கர்த்தர் இந்த வார்த்தையை என் வாயிலை போட்டார், மந்தை பெருகிறதை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஐ வில் இன்க்ரீஸ் their people like flock. அதாவது மந்தை ஆடு குட்டி போட்டு மந்தை எப்படி பெருகுதோ அப்படி நான் அந்த மனிதரை, சபையின் விசுவாசிகளை, நம்முடைய குடும்பத்தின் விரிவாக்கத்தினாலே, சபையின் விரிவாக்கத்தினாலே, கிளை சபைகள் இன்னும் உருவாவதினாலே, அதிலே ஆத்துமாக்கள் பெருகுவதினாலே என்று பெருக்கத்தை, மனித பெருக்கத்தை இல்லையா, இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் அவர் ஃபேமிலி இல்லையா. திருமணமான ஒரு மருமகன் வராங்க, ஒரு மருமகள் வராங்க, பிள்ளைகள் பிறந்த பேர பிள்ளைகள் வராங்க. அப்படி குடும்பத்திலே பெருக்கம், உறவுகளிலே பெருக்கம், சபையிலே பெருக்கம், ஒட்டுமொத்தமாய் தேவனுடைய ராஜ்யத்தின் விசுவாச வீட்டாரிலே பெருக்கம். அல்லேலூயா. ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளிலே பெருக்கம் என்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ண விரும்புகிறார். அதற்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு உதாரணம் தான், எடுத்துக்காட்டு தான் மந்தை பெருகுகிறதை போல என்று சொல்லப்படுகிறது. மந்தை பெருகிறது போல, as the flock
இன்க்ரீஸ், மந்தை பெருகிறதை போல அவர் மனிதரை பெருக பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்ட வேத பகுதி எந்த சூழ்நிலையிலே சொல்லப்படுகிறது, த கான்டெக்ஸ்ட், இல்லாட்டி எந்த சிச்சுவேஷனில் சொல்லப்படுகிறது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே அசிரிய ராஜாக்களினாலே பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க, தேசம் அழிக்கப்பட்டு போயிடுச்சு கிமு 722. இப்போ அடுத்து நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறான், யூதாவின் மேல் கண் வைக்கிறான். அவன் 3 முறையாக படையெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஜனங்களை கொண்டு போகிறான். இறுதியிலே கிமு 586 ஒட்டுமொத்த ஜனங்களை சிறைப்படுத்தி, யூத ஜனங்களை சிறைப்படுத்தி, ஆலயத்தை இடித்து தீக்கிரையாக்கி, பெரிய வீடுகளை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதில் வசனம் சொல்லும் பாருங்கள், அரண்மனைகளெல்லாம் வந்து அது எங்கே வந்து அது 2 ராஜாக்கள், அப்புறம் கடைசியில் நான் கொண்டு வரேன், வசனத்தை கொண்டு வரேன். பெரிய அரண்மனைகள், பெரிய வீடுகள், எல்லா விதமான வீடுகளையும் அவன் இடித்து, அப்படிலாம் போட்டிருக்கு, அரண்மனை, பெரிய வீடு, சின்ன வீடு, எல்லா வீடுகளையும் இடித்து நிர்மூலமாக்கி, தேசத்தை தீக்கிரையாக்கி, நல்ல அதாவது பலமுள்ள மனிதர்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறான், வயதானவர்களையும் பலவீனமானவர்களையும் விட்டு விட்டு சென்று விடுகிறான் என்று தெளிவாய் சொல்லுகிறது ராஜாக்கள் புஸ்தகத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் பாபிலோனிலே அடிமைகளாய் போயிருக்கிறார்கள். அடிமைகளாக இருந்த காலகட்டத்தில் அங்கே அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். கர்த்தர் வந்து பாபிலோன் ராஜாவுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தது, என் ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள், என்னை விட்டு விலகி விட்டார்கள், விக்கிரக ஆராதனைக்குள்ளே கடந்து போய் விட்டார்கள், ஆகவே அவர்களை தண்டிக்கும்படியாக உனக்கு கீழே நான் அடிமையாக அவர்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பும்போது, நீ அவர்களை பார்த்துக்கொள் என்ற சிந்தையில் தான் ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் அவனோ அவர்களை பார்த்து கொள்ளாமல் அவர்களை அடிமை பிள்ளைகளாகவே நினைத்து அவர்களை மகா கொடுமைகளுக்கும் இழப்புகளுக்கும் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் பாபிலோனிலே. ஒரு அடிமையாக போனால் சிறுமைப்படுத்தத்தான் செய்வான். எந்த ஒரு கைதியை பிடிச்சிட்டு போனால் அப்படியே ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சோன்னு சாப்பாடு போட மாட்டாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது, தேர்ஸ் எ லிமிட் ஃபார் எவரிதிங். அப்போ அந்த லிமிட்டை தாண்டி அவன் தேவனுடைய ஜனங்களை அவன் அதிகமாய் ஒடுக்கி சிறுமைப்படுத்துதலின் மேல் சிறுமைப்படுத்தி அவர்களை பாதிப்புக்குள்ளாக்கி கண்ணீர் சிந்த வைத்த போது அவர்கள் பலனில்லாமல் போக மட்டும் அழுகிறார்கள். கர்த்தருடைய தேசத்திலே பாடல் பாட சொல்றாங்க, வந்தவங்களை பார்த்து, இப்படிப்பட்ட தேசத்திலே நாங்கள் எப்படி பாடல் பாடுவது, அவ்வளவாய் நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் மிகுந்த கண்ணீரோடும் புலம்பலோடும் அழுகையோடும் தங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற காலகட்டம் அந்த 70 ஆண்டுகள் முடிவிலே வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை நான் மறுபடி கொண்டு வருவேன். 36 வசனம், நான் நிர்மூலமான தேசத்தை கட்டுவேன், பாழானதை பயிர் நிலமாக்குவேன். கட்டடங்கள் மட்டும் இடிக்கப்படலை, பயிர் விளைந்த தேசத்தின் எல்லா வயல் நிலங்களும் பயிர் நிலங்களும் தரிசுகளாய், விளையாததாய், தீக்கிரையாக்கப்பட்டதாய், பாழாக்கப்பட்டதாய் கிடக்கிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்லுகிறார், இடிந்து போன கட்டடங்கள் மறுபடி எழும்பும் இயேசுவின் நாமத்தினால. பயிர் நிலங்கள், பாழாய் கிடக்கிற பயிர் நிலங்கள் மறுபடி விளைகிற நிலங்களாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால. இது அன்றைக்கு யூதாவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானால் இன்றைக்கு நமக்கு பேசப்படுகிற தீர்க்க தரிசனம். நீங்களும் நானும் எங்கே பாழாகி இருக்கிறோம், எங்கே குறைந்திருக்கிறோம், எங்கே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எங்கே இடிக்கப்பட்டிருக்கிறோம், எங்கே கர்த்தர் நமக்கு தந்ததை அனுபவிக்க முடியாதபடி அங்கலாய்த்து நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம், இல்லை தேவன் நிமித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறோமோ, அங்கே கர்த்தர் இன்றைக்கு கிரியை போகிறார். அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் நம்முடைய இடைபடுகிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் அல்லேலூயா, கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் பெருகுவேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் பெருகுவேன். என் குடும்பம் பெருகும், என் சபை பெருகும், என் பொருளாதாரம் பெருகும், என் சரீர சுகம் பெருகும், என் ஆரோக்கியம் பெருகும். நான் தேசத்தில் மதுரையில் பெருகுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஏனென்றால் கர்த்தரனை பெருக பண்ணுகிறார். நான் பெருகுவது என்னால் அல்ல, என் தேவனால் ஆகும். என்னால் கூடாதது என் தேவனால் கூடும். அல்லேலூயா, என்னை பெருக பண்ணுகிற தேவன். அப்ப நிர்மூலமான சூழ்நிலையிலே கிடந்த யூதா தேசம் 586 இருந்து அடுத்து 70 ஆண்டுகள் ரொம்ப சோரம் போய் ஒண்ணுமில்லாம கிடந்த அந்த தேசத்தை கர்த்தர், அந்த சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்து கேலி பண்றாங்க. நீ எவ்வளவு மிடுக்காக இருந்தாய், எவ்வளவு அழகாக இருந்தாய், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தாய், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சே, உங்க ஆண்டவர்களை கைவிட்டுட்டாரா என்று சொல்வதை போல சுற்றுவட்டத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகள் அவர்களை பார்த்தார்கள், பேசினார்கள், தலையை துலுக்கினார்கள். உங்களை என்னையும் பார்த்து அப்படி பண்ணுவாங்களா இருக்கு இல்லையா? ஒரு இழப்பு வந்துருச்சு, நம்ம ஏசுன்னு போனால் என்னாச்சு? எத்தனை பேர் நம்மளை பார்த்தபடி சொல்லியிருப்பாங்க. இயேசுவை ஜபிக்கிறாங்களாம், இயேசுகிட்ட போகிறாங்களாம், பார்த்தா எனக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க என்று சொல்லுகிற அநேக சூழ்நிலைகளை
நீங்களும் உங்கள் குடும்பம் பிள்ளைகளும் அனுபவித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறது, அப்படியெல்லாம் சொன்னவர்கள் நிமித்தம் நான் உன் நிமித்த வைராக்கியம் பாராட்ட போகிறேன். அப்படி சொன்னாங்கள்ல, அவங்களை முன் வச்சு உன் நிமித்த வைராக்கியம் பாராட்டி நான் களமிறங்குகிற காலம் வந்தாயிற்று. திருச்சபையே, அருமையான தேவ ஜனமே என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிறார். அதில் உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரங்கள் இருக்கலாம். பாரு, அவங்க கெட்டு ஒட்டிச்சவராக போச்சு, அந்த பிள்ளை இப்படி போச்சு, அந்த பையன் இப்படி போயிட்டான், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் என்று எதிர்பார்த்து நம்முடைய அழிவின் உச்சத்தை, அழிவின் இறுதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்க கண் முன்னால் கர்த்தர் நம்மை மறுபடி தழைக்க பண்ண போகிறார், மறுபடி கட்ட பண்ண போகிறார். ஊழிய விழுந்து போச்சா, ஊழிய சோர்ந்து போச்சா, நாங்களும் ரொம்ப கடந்து வந்திருக்கிறோம். எங்களை இன்னைக்கு மட்டும் திடீர் தான் இருக்கிறேன். இன்றும் எங்களை குறித்து பேசுகிறாங்க சபைகளில். அப்படி எங்களுக்கு விரோதமாய் பேசின ஒரு நபரை நான் ஒரு சபையிலே சந்தித்தேன். சரியா, அவர் எனக்கு பின்னாலே உட்காந்துருந்துருக்கார். நான் அவரை கவனிக்கலை. எனக்கு அவர் மேலே அவ்வளோ கோபம். சரியா, வீட்டில் போய் சண்டை போட்டு வந்துடலாமான்னு கூட நான் நினச்சேன் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால். ஆனாலும் ஜெபிச்சேன், உபவாசம் பண்ணி, இப்படி சொல்கிறாங்களே தூத்தி திருவிழா ஆண்டவரே, நான் போய் சண்டை போட்டால் ஊழியக்காரனுக்கு அழகு இல்லையே, நீங்கள் கையாளுங்க ஆண்டவர் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா என் பின்னால் உட்காந்துருக்காரு, குடும்பத்தோட மனைவி கவனமாக உட்காந்துருக்காங்க. அவர் என்னை தட்டினார் பின்னால் இருந்து. திரும்பி பார்த்தேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்காங்க. என்ன செய்கிறது, திருமண கையை பிடிச்ச ஆண்டவரே உடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. அவர் ஒளியும் செய்கிறார். அப்பா இடையில சில சபைகளுக்கு செய்தி கொடுக்க, நான் போன சபைக்கு ஒரு 2-6 நாளில் செய்தி கொடுக்க வந்திருக்கிறாரு. இன்றைக்கு அவர் கொடுக்கப்பட்ட செய்தி ஆசீர்வதியும், அவருடைய மகனை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதின்னு சொல்லி மனப்பூர்வமாய் ஜெபித்து விட்டு வெளியே வந்த பாருங்க, என் உள்ளத்தில் பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு திருப்தி. நான் உச்சக்கட்ட சத்துருவாய் நினைத்த மனிதனை இந்த ஆசீர்வதிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அடுத்த வாரம் நான் 500 சபைக்கு ஊழியத்தில் போகிறேன். கர்த்தர் இந்த இடத்துல மகிமையாய் பயன்படுத்தினார். நான் அதை யோசித்து பார்க்குறேன். அப்படியெல்லாம் நமக்கு விரோதமாய் தூஷணமாய் எழும்புகிறவர்களை நம்ம பழி தீர்க்க வேண்டாம், நம்ம அவங்களை ஆசீர்வதிப்போம், நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம். சத்துருக்களுக்கு இன்னும் தீர்மானம் பண்ணுங்க, இனி நான் என் சத்துருவுக்காய் நான் ஜெபிப்பேன், அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பேன், அவங்களை மன்னித்து ஜெபிப்பேன். இதை கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த ஜெபத்தை தான் யோபினிடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தார்? நீ உன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு. யாருக்காக? ஆமாம், யோபு 42. ஆனால் யோபு 42 வரும்போது 2ஆம் அதிகாரத்தில் சிநேகிதனாக இருந்தவன் 42 அதிகாரம் வரும்போது எந்த நிலையில் இருந்தான்? 3 பேரும் விரோதிகளாய், சத்துருக்களாய், அவனை கேவலப்படுத்தி, ஈனப்படுத்தி, அவமானப்படுத்தி, அவனை ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க. அவனுக்கு ஆறுதலாக பேசவே இல்லை. நண்பனை பார்த்து ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் அவனை கேவலப்படுத்திட்டாங்க. அப்படின்னா 2ஆம் அதிகாரத்தில் அவனுக்குள்ளே வந்து பார்க்க வந்தவர்கள் 42 அதிகாரத்தில் யாராக தான் இருந்திருக்க வேண்டும்? யோபுவுக்கு சத்துருக்களாய்த்தான் இருந்திருக்க வேண்டும், எதிரிகளாய்த்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் யோபுவின் பார்வையில் சத்துருக்கள், தேவனுடைய பார்வையில் இன்னும் யாரு? உன் சிநேகிதர், உன் சிநேகிதர். அப்போ தான் நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த மனுஷன்ட்ட சண்டை போடணும்னு நினச்சேனே, அந்த மனுஷன் ஊழியம் செய்கிறாரு, அப்போ உம்முடைய பார்வையில் அவர் நல்லவராகத்தானே இருக்கிறாரு, எனக்குத்தானே துரோகம் பண்ணிட்டாரு, அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாமே, என்னை பயிற்றுவிக்கிறது கூட நீங்கள் இந்த அந்த சூழ்நிலையை எனக்கு கொடுத்துருக்கலாமே என்று சொல்லி அவருக்கு ஜெபித்த போது யோபுவின் அனுபவித்தான் சிந்தையில் போட்டார். உனக்கு சத்துரு, ஆனால் என் பார்வையிலே அவன் உனக்கு சிநேகிதன். இது எப்படிங்க ஏற்றுக்கிறது? கஷ்டமாக இருக்குல்ல? ஆனாலும் யோபு ஜெபிச்சான், கீழ்ப்படிதல். அப்பமே ஜெபிச்சான். அவன் சொல்லல, ஆண்டவரே இத்தனை அதிகாரங்களும் திருப்பி பாருங்க, எழுதுனதெல்லாம் திருப்பி பாருங்க, அவன் என்னென்ன பேசியிருக்கான் பாருங்க, நீ எப்படியெல்லாம் மனமடி வாக்கியிருக்கான் பாருங்க, இவனுக்கு போய் ஜெபிக்க சொல்றீங்களே என்று யோபு கேட்க துணியவில்லை. நீர் சொல்கிறீர், நான் கீழ்ப்படுகிறேன், நீர் சொல்கிறீர், நான் கீழ்ப்படுகிறேன், நீர் சொன்னீர், நான் அதை செய்கிறேன். இப்பொழுது அவன் ஜெபித்தான், விளைவு இரட்டிப்பான ஆசீர்வாதம். அப்போ அவங்க சத்துருக்களுக்காக விட்டு கொடுத்து மன்னிச்சு ஜெபிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு நினைக்கிறேன், யாரெல்லாம் ஆசீர்வாதத்தில் குறைப்பட்டிருக்கிறீங்களோ, இழந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மறுபடி கட்டி மந்தையை பெருக பண்ணி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தில் கொண்டு போவார். அந்த ஆசீர்வாதம் யோபுவுக்குள் வந்தது. இங்கே அதான் முடிவு. ஆண்டவர், வாட் காட் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் அஸ் இஸ் டு ப்ரே. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணு. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அப்போ அப்படி கிடந்த அந்த நிலத்தை 36 வசனத்தில் பயிர் நிலமாக்குவேன், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவங்க அறிந்து கொள்ளணும், உன்னை எவ்வளவு ஏளனமாக பேசுனாங்க, என் நாமத்தின் நிமித்தம் உன்னில் நான் வைராக்கியம் கொண்டு களமிறங்குகிறேன்,
உனக்கு சத்துருவாயிலும் எல்லார் நிமித்தமும் உனக்காக நான் வைராக்கியம் பாராட்டி இறங்கி வருகிறேன். உன்னையும் மேன்மைப்படுத்துவேன், அவர்களுக்கு முன்னால் தலை நிமிர பண்ணுவேன், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். 2 கனி ஆண்டவர் பார்க்க, ஒரே கல்ல 2 கனி. உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் மகிமைப்படுவேன். உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் மகிமைப்படுவேன். நான் ஜீவனுள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாத இருப்பார். இந்த வார்த்தை நீங்க சபை நடுவே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் இன்றைக்கு இங்கே வருகிறவன் இல்லை முறைப்படி. வெள்ளிக்கிழமை காலையிலே வியாழக்கிழமை சாயந்தரத்தில் போதுன்னு எப்போ கூப்பிட்டாருல, அது வரைக்கும் நான் இங்கே வருகிறதால எந்த ப்ரோக்ராமுமே கிடையாது. வேறு இடத்துல நான் என்னுடைய மனைவியும் போகிறதா இருந்தது. இன்னைக்கு அந்த இடத்துல எங்களுடைய ஊழியக்காரங்களை அனுப்பி நான் இங்கே வந்திருக்கிறேன், உதவி ஊழியர்களை அனுப்பி விட்டுட்டு. அப்போ there is a definite purpose for this visit today with you. உங்களோடு கூட இந்த சந்திப்பை ஏற்படுத்துவதில் கர்த்தருடைய விசேஷித்த திட்டம் இருக்கிறது. அது உங்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கு முன்பதாக உங்கள் தலையை உயர்த்தி உங்களை பெருக பண்ணி உங்களை கனம் பண்ண போகிறார். அவர் கனம் பண்ணப்பட போகிறார், மகிமைப்பட போகிறார். கரங்களை தட்டி அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து சொல்லுகிறார், இது சரி, ஓகே, இப்போ ஒரு வசனம் பார்த்துட்டு வந்துடலாம், சரிதானா? இந்த வாக்குத்தத்தம் நான் சொன்ன மாதிரி இஸ்ரவேல் யூத ஜனங்கள் பாவத்தில் இருந்தபோது, பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்த காலத்தில் அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தபோது கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அடுத்தவங்களை பார்த்து சொல்றாரு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி நான் சொல்லிட்டேன். கட்டுவேன், பயிர் நிலமாக்குவேன், கனம் பண்ணுவேன், மகிமைப்படுவேன். நான் சொன்னேன், நான் செய்வேன், ஜாதிகளை அறிந்து கொள்வாங்க. 36 வசனம். இதை நான் செய்யும்படி, உனக்கு அனுக்கிரகம் செய்யும்படி நீ ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும். ஒன்னே ஒன்று தான். என்ன தெரியுமா? அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நத்திங் எல்ஸ். நீ காணிக்கையை கொண்டு வா, தசமபாகத்தை கொண்டு வா, முதல்ல நீ விண்ணப்பம் பண்ணு, அப்புறம் பாக்கியெல்லாம் பார்க்கலாம். நீ ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்ற நிபந்தனையை கர்த்தர் அங்கே அவர்களுக்கு நியமிக்கிறார். சரி, இப்போ இந்த 3 வசனத்திலையும் நம்ம 3 காரியத்தை தியானிக்க போகிறோம். ஒன்று த ரூயின், அழிவு, அழிந்த ஒரு நாள், அழிக்கப்பட்ட தேசம், அழிக்கப்பட்ட தேசமும் அதன் நிலையும். த ரூயின், அழிக்கப்பட்ட தேசமும் அதன் நிலையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். த ரூயின், அழிக்கப்பட்ட தேசமும் அதன் நிலையும். 2வது த கண்டிஷன், கர்த்தருடைய சித்தமும் நிபந்தனையும். கர்த்தருடைய த கண்டிஷன் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய சித்தமும் நிபந்தனையும். 3வதாக த இன்க்ரீஸ், கர்த்தருடைய கிரியையும் மந்தையை போல மனிதர் பெருகுதலும். த இன்க்ரீஸ், முதல்ல த ரூயின், த கண்டிஷன் அண்ட் த இன்க்ரீஸ். 3 காரியம். அழிக்கப்பட்ட தேசம் அது நிலையும், கர்த்தருடைய சித்தமும் நிபந்தனையும், கர்த்தரின் கிரியையும் மந்தையை போல மனிதர் பெருகுதலும். நான் திரும்ப சொல்வதற்காக கொஞ்சம் பேர் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால் திரும்ப நீங்கள் முடிப்பதற்காக நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல த ரூயின், அழிவு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தின் எடுத்து வாசிக்கும் போது, when we go to the book of 2 Kings chapter 25, அங்கே முற்றிலும் அழிக்கப்பட்ட யூதாவை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இது 3வது படையெடுப்பு இந்த இடத்துல நடக்கிறது. 3வது படையெடுப்பு. இதில் அந்த அதிகாரம் முழுதும் வாசித்து பார்க்கும்போது அங்கே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் தன் சேனையோடு இராணுவ தளபதிகளோடு கூட கடந்து வந்து தேசத்தினுடைய எல்லாவற்றையும் அழித்து விட்டு ஜனங்களெல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போய் பலவீனமானவர்களை, வயதானவர்களை விட்டு விட்டு சென்று விடுகிறான். இதாங்க நடக்கிற ஒரு காரியம். 25 அதிகாரம் முழுது அதை தான் பேசுது. இப்போ 25:1 நம்ம எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அது எந்த அதிகாரம்? 2 நான் எடுத்துக்கிறவங்களோட சேர்ந்து 2 ராஜாக்கள். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம். அதில் 1வது வசனத்தை மட்டும் யாராவது வாசிங்கப்ப. இப்போ குறிப்பிட்ட ஒரு நாளிலே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும், அன்னைக்கு உலகத்தை ஆண்டது பாபிலோன் சாம்ராஜ்யம், சரிதானா? பாபிலோன் ராசா அதுக்கு முந்தி அசீரியர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. அப்போ பாபிலோன் எழும்புகிறது. பாபிலோன் எழும்பி முடித்த பிறகு அடுத்த யார் எழும்புறா? மேதிய பெர்சியர் எழும்புறாங்க. அப்புறம் அலெக்சாண்டர் எழும்புறாரு, கிரேக்க ராஜ்யம். அப்புறம் ரோம ராஜ்யம் எழும்புகிறது. அப்போ இந்த பாபிலோன் ராஜ்யம் உலகத்தை ஆண்ட காலம் அது. அந்த காலத்திலே தேவனுடைய நெபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாக வந்து எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை போட்டார்கள். They sieged the wall of the city of Jerusalem. எருசலேமை சுற்றி கொத்தளம் போட்டுட்டான்.
பெரிய ராஜா, திரளான படை, ஏராளமான இராணுவம். அவன் இந்த ராஜாவுக்கு, எருசலேமுக்கு விரோதமாக, ஏதாவது யூதா தேசத்தின் தலைநகருக்கு விரோதமாக அங்கே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் அப்படி இருந்துச்சா, 2 வருஷம் போட்டிருக்கான் பாருங்க. 9ஆம் வருஷத்திலிருந்து 11ஆம் வருஷம் வரைக்கும் 2 வருஷம் பட்டணத்தை சுற்றிலும், எருசலேமை சுற்றிலும், யூதாவை சுற்றிலும் அவன் தன்னுடைய தளவாடங்களை நிறுத்தி, போர் வீரரை நிறுத்தி இப்படி அவன் செய்து கொண்டிருக்கிறான். இறுதியிலே தேசத்திலே சூழ்நிலை மோசமான போது இவன் தேசத்தை பிடிக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ 1ஆம் வசனத்திலே அந்த நேபுகாத்நேச்சாருடைய எல்லா இராணுவம் எருசலேமுக்கு விரோதமாக வருகிறார்கள். 9ஆம் வசனத்துக்குள்ள வந்துடும். நேரம் 9ஆம் வசனத்துக்கு வந்துடலாமா? கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். ஒன்றுனா சொல்றாங்க, கர்த்தருடைய ஆலயம், ராஜாவின் அரமனை, எருசலேமின் சகல கட்டடங்கள், பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் எரித்து விட்டான். காவல் சேனாதிபதியோடு இருந்த கல்தையரின் இராணுவர்கள் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். சுற்றுச்சுவரை அடித்து போட்டுட்டாங்க. ஸோ டோட்டல் டெஸ்ட்ரக்ஷன், டோட்டல் அழிச்சிட்டான், முழுவதும் அழிச்சிட்டான், மதில் சுவர் முதற்கொண்டு அழிச்சிட்டான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடினமான இழப்பை தேசம் சந்திக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் சந்திக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டரித்து அங்கே கடந்து போகிறான். அதுக்கு பிறகு அவனை பார்க்கும்போது தேசத்தில் ஏழையான சிலரை, 12-13 வாசித்தீங்கன்னா, தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாக விட்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்கள், அதிலிருந்த ஆதாரங்கள், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல கடற்தொட்டி கல்தையர் உடைத்து போட்டு அவள் வெண்கலத்தையும் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ தேசத்தில் இப்போ ஒன்றுமே இல்லைங்க, டோட்டலாக ஜீரோ. 2 ஏழைகள் நிற்கிறான், 4 பேர் இருக்கிறான், இருக்கிறத பயிரிட்டு சாப்பிட்டுக்க, அவ்வளோதான். அல்லேலூயா. தேசத்தின் அழிக்கப்பட்ட நிலைமை கொடூரமான நிலைமை என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட கடனுக்கு அடிமைப்பட்டு, பொருளாதார நெருக்கடியில் ஒரு சுகமே நான் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் செலவு ரொம்ப ஆச்சு, கடன் வாங்கினேன், நகை அடை வச்சேன், வீட்டை அடை வச்சு வாங்கியிருக்கிறேன், கடனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன். நமக்கு அறிமுகமானவங்க, நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் என்று எதிர்பார்த்து எல்லாரும் நம்மை கைவிட்டு விட்டார்கள். உதவிக்கரத்தை பலரிடத்தில் எதிர்பார்த்தேன், எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். அனைவராலும் கைவிடப்பட்டு விட்டேன். அல்லது ஏதோ ஒரு வியாதியை நிமித்தம் இருந்ததெல்லாம் விற்று அடகு வைத்து செலவழித்து இன்னும் வியாதி சுகமாகலை. யார மாதிரி 12 வருட பெரும்பாலில் ஸ்திரியை போல ஒன்றுமே எனக்கு சுகமாகலை, எல்லாம் போய் சொத்து பூரா போச்சு, மருத்துவர் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் போச்சு. இன்றைக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவமனைகள் பெரும்பாலும் 199 கமர்ஷியலாக தான் இருக்குது. 1% நல்லா இருக்கிறாங்க. அந்த 1% கர்த்தர் நமக்கு கண்களில் காமிப்பாராக. அவரிடத்தில் நம்ம சிகிச்சை போக கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமாம். அப்போது வேறு வழியே இல்லை என்று தவித்து நான் இப்படி எழுதி வச்சிருக்கிற கண்ணீரே வாழ்க்கையாய் மாறி ஒரு புதிய நாள் ஏன் பிறக்கிறது என்ற கேள்வியோடு தூக்கத்துக்கு போகிறீங்களா? இல்லாட்டி விடிகளை நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன் இந்த நாள் வந்துச்சு? இப்படித்தான் இந்த யூத ஜனங்கள் பாபிலோனில் இருந்தார்கள். எல்லாம் இல்லை, திரும்பி வந்தவங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. இனி வீடை கட்டணும், இனி நிலத்தை பயிரிடணும், இனி புதுசாக தொடங்கணும், எல்லாமே எல்லாம் ஜீரோ. அந்த நிலை நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை மறுபடி புதுப்பிக்க போகிறார். இது உங்கள் புத்திக்கு எட்டாது, நம்ம அறிவுக்கு எட்டாது, ஆனால் தேவனால் கூடும். இது தேவனால் கூடும். யோபு எல்லாவற்றையும் இழந்திருந்தான், ஒன்றுமில்லை. அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது உண்மையானால் இந்த வேதம் சத்தியம், அதில் எழுதப்பட்ட சத்தியம். இங்கே நடக்கிற காரியம், இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுற காரியம் சத்தியம், அது எழுதப்பட்ட வார்த்தை சத்தியம், நடந்தது உண்மை. அப்படியானால் இன்றைக்கும் அதைத்தான் தியானிக்கிறோம், இன்றைக்கும் அதை ஆண்டவரைத்தான் தியானிக்கிறோம். அவர் இன்றைக்கு நமக்கு செய்வதும் சத்தியம், சத்தியம், சத்தியம். அது நம்புங்கள், விசுவாசியுங்கள். வாழ்க்கை ஜெபத்தை, நல்ல ஜெபத்தோடு இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்து நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். அப்படிப்பட்ட வேளையில் உங்களோடு தான் கர்த்தர் இந்த வார்த்தை இன்றைக்கி அப்படி ஒடுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, கடன் வாழ்ந்திருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் இன்றைக்கி பேசும்படி விரும்புகிறார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிற வார்த்தை தான் மறுபடி கட்டுவேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லவே நினச்சி தான் பாஸ்டர் கட்டி கொடுத்தேன். ஒரு ஊழியக்காரனை ஒருத்தர் சொன்னாங்க, ஊழியக்காரனை சார் நான் கட்டி கொடுத்தேன், என் பிள்ளை எவ்வளோ கேவலமாக நடத்திட்டான் பாஸ்டர். அந்த போதகர் சொன்னார் நல்ல பையன்னு, சபையில் உண்மையுள்ளவன்னு சொன்னார், கட்டி கொடுத்தேன். வாழ்க்கையில் இவ்வளோ அந்தரங்கங்கள் இருந்திருக்குது, போதகருக்கே தெரியாத மறைவான இடங்கள் இருந்திருக்கிறது. இப்போ நான் சொல்லுவேன், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இந்த மேட்ரிமோனி சொல்லிச்சு, அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க, இவங்க கூட்டிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி பரலோகம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார், அது உங்கள் பிள்ளைக்குள்ளே வரணும்.
அது உங்களுக்கு வீட்டுக்கு வர வேண்டிய மருமகனா, வீட்டுக்கு வர வேண்டிய மருமகளா என்று சிந்தியுங்கள். அது உங்களுடைய வேலைத்தானா? கர்த்தர் அந்த வேலையை தான் உங்களுக்கு வச்சுருக்காரா, இல்லை வேறு வேலையை வச்சுருக்கிறாரா? மதுரையில் தான் வேலை இருக்குதா, சென்னைக்கு தான் போகணுமா, பெங்களூருக்கு தான் போகணுமா? எது தேவ சித்தம்? எது தேவ சித்தம்? போய் மாட்டிட்டு வெளியே வந்து அவதிப்படாமல் முன்கூட்டியே கொஞ்சம் காத்திருந்தா சரியானதை கர்த்தர் நமக்கு செய்வார். ஒருவேளை அப்படி மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறீர்கள். ஒரு தம்பி நல்ல ஒரு வேலையில் இருந்தான், நல்ல 70,000 சம்பளம் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல கிறிஸ்தவ குடும்பம், அப்பா அம்மா நல்ல விசுவாசமுள்ள குடும்பம், ஒரே பையன். எங்களுக்கு அறிமுகமான 3 இருக்கும்போது எங்களோட வேலையை பார்த்தவங்க இன்றைக்கி அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. போன வாரம் கூட அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன் நான். ஸோ அந்த தம்பி ஃபோன் பண்ணுறான், அங்கிள் கொச்சினில் வேலை பார்த்தான், அங்கிள் எனக்கு வேலை போயிடுச்சு, அங்கிள் வேலை போயிடுச்சு, கொச்சினில் சென்னையில் நினைக்கிறேன், வேலை போயிடுச்சு. திடீர்னு பொண்ணு பார்த்துட்டாங்க, டேட்டு குறிச்சாச்சு, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி 10வது நாள் வேலை போயிடுச்சு. எப்படி இருக்கும் சூழல்? அப்போ நான் கேட்டேன், பொண்ணு வீட்டில் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டோம். பொண்ணு வீட்டு நல்ல கிறிஸ்தவ குடும்பம், பொண்ணு வீட்டில் சொல்லிட்டோம், அதேமாரி வேண்டான்னா வேண்டான்னு விட்டுருவோங்க திருமணத்தை என்று சொன்னபோது பொண்ணு வீட்டு சொன்னாங்க, பரவாயில்ல எல்லாத்துக்கும் வர்றதான் பார்த்துக்கொள்வோம், அதான் கர்த்தருடைய சித்தம். வேலையே கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண பிறகு வேலை போயிடுச்சுன்னா யாருங்க பொண்ணு கொடுப்பா? யோசிப்பாங்க தானே. சரி கொஞ்சம் வேலை கிடைச்ச பிறகு கூட கல்யாணம் தள்ளி கூட வச்சுக்கலாம், டேட்டு தான் தள்ளி போடுறதுல என்ன இருக்குது? முன்னமே தெரிஞ்சாலும் நல்லதாக போச்சு, உள்ள கல்யாணம் முடிக்கிற அன்றைக்கி முன்னால் வேலை போச்சுன்னு நம்ம என்ன செஞ்சுருப்போம்? அப்படி கூட ரொம்ப ஞானமாக கூட அவங்க பேசுகிறவங்களா இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையும் அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, பரவாயில்ல திருமணம் முடிச்சிடலாம், கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. தொடர்ந்து நாங்கள் அதிகாலை ஜெபத்தில் சொல்லி டெய்லி அதிகாலை 4:30 மணி ஜெபத்துக்கு வந்துடும் ஜூமில். டெய்லி ஜெபிக்க இன்றைக்கி அவன் வாங்கி கொண்டு வந்த சம்பளத்தை விட 3 மடங்கு சம்பளத்தில் பெங்களூரில் வேலை கிடைச்சிருச்சு. 3 மடங்கு சம்பளம். அல்லேலூயா. ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து பெங்களூர் கண்ணன் பண்ணி போயிட்டாங்க. இன்னொரு சந்தோஷம் இல்லை, அவன் 50,000 ஒன்று காணிக்க அனுப்பியிருந்தான். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், 50,000 ஒரு வேலை கிடச்சதுக்கு. அப்போ கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஜெபம் 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 மறந்துடாதீங்க. எசேக்கியேல் மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார், நான் மறுபடி கட்டுவேன். 36 வசனத்தில் மறுபடி கட்டுவேன். எசேக்கியேல் 36 மறுபடி நான் என்ன செய்வேன்? செழிப்பாக்குவேன். பயிர் நிலத்தை வைக்கிறார் இல்லையா, பயிர் நிலத்தை நான் பயிர் நிலமாக மாற்றுவேன். அப்போ முதல்ல கட்டுவேன், ரெண்டாவது நான் என்ன செய்வேன்னா செழிப்பாக்குவேன். 36 வசனத்தில் கடைசி பகுதியில் 36, 37 கடைசி பகுதியில் நான் பெருக பண்ணுவேன். 3 ஆசீர்வாதம் வருது. கட்டுவேன், செழிப்பாக்குவேன், நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் சொந்தமாக்கணும். கர்த்தர் என்னை கட்டி எழுப்புவார், என் ஊழியத்தை கட்டி எழுப்புவார், என் சபையை கட்டி எழுப்புவார், என் கிளை ஊழியங்களை கட்டி எழுப்புவார், என் குடும்பத்தை கட்டி எழுப்புவார், என் பிள்ளையின் குடும்பத்தை கட்டி எழுப்புவார், என் தொழிலை கட்டி எழுப்புவார். இந்த சிந்தை விதைக்கப்பட நமக்குள் இன்னைக்கு விதைக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் இந்த 3 ஆசீர்வாதங்களும், கட்டுதல் என்ற விதையும், செழிப்பாகுதல் என்ற விதையும், பெருகுவேன் என்ற விதையும் இந்த சபையின் ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் விதைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இன்று விதைக்கப்படுவது ஜெபம் என்ற உரத்தினாலும் உபவாசம் கண்ணீர் என்ற தண்ணீரினாலும் அது பலன் கொடுக்கத்தக்கதாய் அதிவிரைவிலே பலன் கொடுக்க தொடங்கி அதன் பலனை சபையாரும் சபையும் இயேசுவின் நாமத்தில் காண்பார்களாக. எதிரே போராடுகிற சத்துருவின் வல்லமை, மாந்திரிக வல்லமை, அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு செயலிழந்து உருவழிந்து ஒன்றுமில்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கட்டுவேன் என்றும் செழிப்பாக்குவேன் என்றும் பெருக பண்ணுவேன் என்றும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எந்த சூழ்நிலை ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ஒன்றுமே இல்லை, ஜீரோ. நம்ம எதிர்பார்ப்பேன்னு ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் நான் பழச்சிக்குவேன், ஒரு 5000 இருந்தால் தொழில் தொடங்கி நான் பழச்சிக்குவேன், ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் தொழில் ஏதோ ஒன்று இருந்தால் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுமில்லாமல் இருந்து உன்னை நான் உருவாக்க போகிறேன். ஒன்றுமில்லாத மண் எடுத்தானுங்க மனுஷனை உருவாக்கினார். பெண் என்று ஒருத்தி இல்லவே இல்லை, ஆனால் எலும்பெடுத்து மனுஷியை உருவாக்கிட்டார். அல்லேலூயா. அவங்களுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. அப்பா அம்மா இருந்தால் தானே பிள்ளை பிறக்கணும். அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஒரு பிள்ளைங்க நிற்குது, ஆதாம் என்ற பிள்ளை. அவனுக்கு ஒரு மனைவி ஏவல் என்ற பிள்ளை வந்து விடுகிறாள். கர்த்தரால் இது கூடுமானால் உங்களின் ஒன்றுமில்லாமையிலே எதையாவது ஒன்றை பெரிதாக செய்ய, உங்களை ஆசீர்வதிக்கும்படி செய்ய, உங்களை நன்மைப்படுத்தும்படி செய்ய என் தேவனால் கூடும். இதை நாம் நம்பலாம். அழிவின் மத்தியில் த ரெஸ்டோரேஷன். அப்போ கர்த்தர் இந்த காரியத்தை, ரெண்டாவது வந்து நீங்கள் மறுபடி கட்டப்படுவீர்கள் என்று பார்க்கிறோம். தம்முடைய ஜனத்தை மறுபடியும் தேசத்துக்கு திரும்ப பண்ணினாரா இல்லையா? திரும்ப பண்ணினார். தேசத்தை செழிப்பாக்கினாரா இல்லையா? இன்றைக்கு தேசம் எப்படி இருக்குது? வெறும் பாழான வனாந்திரம் இல்லையா? கடல் நீரை நல்ல நீராக மாற்றி வனாந்திரம் முழுதும் பயிர் விளையுது. அவங்ககிட்ட வனாந்திரம் முழுதும் பயிர் விளையுதுங்க.
ஞானத்திலே தேறி இருக்கிறார்கள், ஆசீர்வாதத்திலே தேறி இருக்கிறார்கள், அறிவிலே தேறி இருக்கிறார்கள். 20 வயசு ஆச்சுன்னா ஆர்மியில் இருக்கணும், ஆணோ பொண்ணோ ஆர்மியில் இருக்கணும், இராணுவத்துக்கு போகணும். நீங்கள் சில பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம் பற்றி இஸ்ரேலை பற்றி போடுவாங்க, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஷார்ட்ஸ் போடுவாங்க. அதில் வந்து பெண் பிள்ளைகள்லாம் துப்பாக்கி கம்பீரமாக நடந்து போகிறத பார்க்கலாம். தெருக்களில் சும்மா தெருக்களில் நடந்து தெரிகிறாங்க. உலகத்தின் அத்தனை நாடுகளுக்கும் ஒரு குட்டி நாடு சவால் விட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? அது இன்றைக்கி குட்டி நாடாக இருந்தாலும் ஜனம் பெருத்திருக்கிறது. அது குட்டி நாடாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறது. அது குட்டி நாடாக இருந்தாலும் சுற்றி இருக்கிற ஜாதிகளெல்லாம் காணும்படி தேவனால் கனம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவனதை கனம் பண்ணி இருக்கிறார். அப்படித்தான் நம்முடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் மனுஷங்களே நம்மளை குறித்து கரிசனையாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேல் கரிசனை உள்ளவராய் களமிறங்கி நம்முடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே நம்மை கட்டி நம்மை செழிப்பாக்கி நம்மை பெருக பண்ண போகிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். த ruin and then the restoration. நேரத்தை பொறுத்த நான் வேகமாக போகிறேன். இறுதியாக த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். நிபந்தனைக்குள்ளே வர நம்ம நிபந்தனைக்குள்ளே வருகிறோம். நிபந்தனை, கண்டிஷன். கர்த்தர் என்ன நிபந்தனை போடுறாரு? 37 வசனத்தில், அவர்கள் என்னை நோக்கி என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். யாரிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும்? என்னிடத்தில் பண்ணணும், வேற யார்ட்டையும் போகக்கூடாது. அதான் அழகாக சொல்கிறாரு, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர்? அவங்களை ஜெபிக்க சொல்லுப்பா அப்படி சொல்லியிருக்கலாமே, அவங்களை விண்ணப்பம் பண்ண சொல்லுப்பா, அவங்களை உபாசம் பண்ண சொல்லுப்பான்னு சொல்லல. என்ன சொல்றார்? என்னிடத்தில் என்று குறிப்பிடுகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் ஏன் அடிமையாக போனாங்க? இவரை விட்டு விட்டு வேற இடத்துல போனாங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டு இன்னொரு தெய்வத்திரத்தில் போய் வழிபட்டு குறியாட்டுக்கிட்டு இருந்தான், நாள் பார்த்துக்கிட்டு இருந்தான், பலி செலுத்திக்கிட்டு இருந்தான். அதனால சொல்ற, நீ இப்படி போனதுனால தான் நீ அங்கே போய் கிடக்கிற மவனே. நீ மனம் திரும்பி வரும்போது, நான் உன்னை மீட்டெடுத்து கனம் பண்ண நான் முயற்சிக்கும் போது, நீ என்னிடத்தில் மட்டும்தான் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஏன்னா நானே இதை செய்வேன், நானே இதை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நான் அப்படி சொல்கிறேன், நானே இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்க, நீ இன்னொரு இடத்துல எப்படி போய் நீ விண்ணப்பம் பண்ணுவேன்? டிசிஎஸ்சில் வேலை பண்ணணும்னா டிசிஎஸ் தான் அப்ளை பண்ணணும். நான் போய் ஹெச்சிஎல்ல அப்ளை பண்ணால் டிசிஎஸ்சில் எப்படி வேலை கிடைக்கும்? கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ எங்கே விண்ணப்பம் பண்ணாமல் அங்கே தான் வேலைக்கு நம்ம முயற்சிக்க முடியும், அங்கே தான் இன்டர்வியூக்கு போக முடியும், அங்கே தான் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை கிடைச்சா ஆசீர்வாதம் வர வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுவிட்டு நான் போய் டிசிஎஸ்சில் கொடுத்துட்டு ஹெச்சிஎல் கதவை போய் தட்டிக்கிட்டு நான் 15ஆம் தேதி அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன்னு தேடுவாங்க. ஒன்றுமே உங்கள் அப்ளிகேஷன் இல்லை சார், எங்கே உங்கள் சிஸ்டத்தில் சம்திங் ராங், யாரோ எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எங்களோ தூக்கி போட்டால் மச்சான உள்ளே கொண்டுட்டான், நீங்கள் அப்படி தானே சொல்லுவாங்க இல்லையா? சோத்திரம். ஒன்றும் நடக்காது. எங்கே வேணுமோ, எங்கேருந்து வரணுமோ அங்கே தான் போய் தேடணும், அங்கே தானே போய் தேடணும். பொண்ணு இருக்க வீட்டில் தானே பொண்ணு தேடுவாங்க. ஆடு மாடு இருக்கிற வீட்லையே பொண்ணு தேடுவாங்க. நிறைய ஆடு மாடு வைத்திருக்கிறார், ஒரு பொண்ணு தேடி போனேன், அங்கே பொண்ணே இல்லை. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வர வேண்டியது தேவனிடத்திலிருந்து தான் வரும். அப்படியானால் அவரிடத்தில் தான் நாம் விண்ணப்பிக்க வேண்டும். இடையில அப்படி சர்ச்சுக்கு வந்துட்டு எங்கள் ஊழியத்தில் சிலரை பார்த்துருக்கேன். என்ன செல்லூர் மக்கள் ரொம்ப பேர் எங்கள் ஊழியத்தில் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப வைராக்கியம் பண்ணவங்க. அவங்களாம் இப்போ இந்த சமயத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் 2 இந்து குடும்பம் இயேசுவை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பையனை சோகமெல்லாம் வந்து ஜெபிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நல்லா இருக்கான். நல்லா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை எங்கேயாவது கூட்டி போய் கயிறு கட்டி வந்துடுவாங்க. சனிக்கிழமை ஜெபத்துக்கு உடனே கயிறோட என்னடா கயிறு கட்டியிருக்கேன், நேற்று அம்மா அங்கே கூட்டிகிட்டு போச்சு ஐயா பாஸ்டர். இப்போ அந்த அம்மாவுக்கு இப்படி சொல்லுவேன், கர்த்தருக்கு விட்டுருங்க அவனு சொல்லிட்டேன். அவ்வளோ ஆபத்தில் இருந்தான், கர்த்தருக்கு விட்டுரு அவனை சொல்லிட்டேன்ல, விட்டுருன்னு அவனை விளையாடக்கூடாது, எங்கள் ஆண்டவர் கூட நேரடியாக சொல்லிட்டேன் நான். அல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்தில் வேணுமானால் கர்த்தரிடத்தில் தான். அப்போ என்னிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாக, கர்த்தருடைய நிபந்தனை ஒன்று தான், என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். விண்ணப்பம் பண்ண கடவர்கள் அப்படி செஞ்சிட்டாங்கன்னா நான் சொன்னதை அப்படியே நான் நிறைவேற்றி அவர்களை வாழ வைப்பேன் என்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தராக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு காரியம், அது ஒன்றே ஒன்று, என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்ற நிபந்தனை வேதத்தில் நிறையா இருக்குதுங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் தகப்பன், அப்படிதானே? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் அவனுக்கு என்ன நிபந்தனை? சொந்த ஜனத்தையும் சொந்த ஊரையும் விட்டு வெளியே வா, ஒரு நிபந்தனை. சாரிபாத் விதவை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பஞ்சகாலத்தில். என்ன நிபந்தனை? எலியாவுக்கு அப்பம் கொடு, ஒரே ஒரு அப்பம் மட்டும் கொடுத்துரு. முடியுமா? ஆபிரகாம் வெளியே வர சாத்தியமில்லாத காரியம். எலியாவுக்கு அவர் அப்பம் கொடுக்குற சாத்தியம். ஆனால் நிபந்தனை கொண்டு வர்றார் பாருங்க, கொடுத்துரு. அடுத்து தேசத்திலே மழை பெய்ய வேண்டுமானால் எலியா கர்மேல் பருவத்தில் போய் 8 தடவை தலை முட்டி ஜெபிக்கணும். நிபந்தனை. அடுத்து நிறையா அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் மேலறையில் ஊற்றப்பட வேண்டுமானால் 120 பேர் காத்திருக்க வேண்டியது நிபந்தனை. எருசலேமில் காத்திரு போன அந்த 500க்கும் அதிகமான பேருக்கு தரிசனமாகி சொன்னார், எருசலேமில் காத்திரு என்று சொல்லி. ஆனால் 380 அவுட் ஆஃப் ஸ்டேஷன் 120 அங்கே இருக்குது. 120 கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார்.
எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனை இருக்குது பைபிளில். எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனை இருக்குது, ஒரு கட்டளை இருக்குது, ஒரு ஆலோசனை இருக்குது. அப்படி செஞ்சுட்டா ஆபிரகாம் வெளியே வர வேண்டிய காரியத்தை வெளியே வரணும். சாரிபாத் ஊழியனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். கர்மேல் பருவத்தில் ஏறி ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணணும். இங்கே காத்திருக்க வேண்டும். பலவிதமான நிபந்தனைகள் இருக்கிறது. அந்தந்த எந்த காரியத்துக்காக நிபந்தனை சொன்னாரோ அந்த நிபந்தனை கீழ்ப்படியும் போது அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு கர்த்தர் எனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்வதற்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தால் கிடைக்காது, கேட்கணும். ஆஸ்க் அண்ட் தென் இட் வில் பி கிவன். அண்ட் தென் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் அந்த ஆஸ்க் இட் வில் பி கிவன்றதுக்கு என்ன சொல்கிறாங்க? கேட்டுக்கொண்டே இருங்களாம். எது வரைக்கும்? கிடைக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருங்கள். அப்படி தான் கிரேக்க மொழியில் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. கீப் ஆன் ஆஸ்கிங் அன்டில் யூ ரிசீவ். அதான் என்னுடைய விளக்கம்னு சொல்கிறாங்க. சரியா? அப்புறம் லூக்கா 18:1-5 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் நீ ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சு அந்த அதிபரிடத்தில் நீதி கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இடைவிடாமல் அவள் போய் அங்கே போய் அந்த மனுஷனை போய் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தால் கர்த்தர் அவளுக்கு அவன் மூலமாக நீதி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் கூட யோபுவை பார்த்தோம். அவன் தன் சிநேகிதனுக்காக ஜெபின்னாரு. அங்கே ஒரு நிபந்தனை, ஜெபிச்சா ரெட்டிப்பான ஆசீர்வாதம். உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை வேளையில் நேரம் முடிகிறது. ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்க பழகணும். அதிகாலையில் ஜெபிக்க பழகணும். அனிதனமும் ஜெபிக்க பழகணும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க பழகணும். உபவாசித்து ஜெபிக்க பழகணும். கூடி ஜெபிக்க பழகணும். குடும்பமாக ஜெபிக்க பழகணும். இடைவிடாமல் ஜெபிக்க பழகணும். ஜெபித்து கொண்டே இருக்க பழகணும். இரவில் பாத்ரூம் எழுந்திருச்சார், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி ஒரு வாக்குத்தத்தை சொல்லிட்டு எழுந்திரிச்சு போய் பாருங்கள். ஒரு வாக்குத்தத்தை சொல்லிக்கொண்டே பாத்ரூம் போய் பாருங்கள், அது மறுநாளே நிறைவேறும். ஜபம் ஜபம் ஜபம். கீப் ஆன் ப்ரேயிங், கீப் ஆன் ஆஸ்கிங். கண்களை மூடி நாம் எழுந்து நிற்போம். நம்முடைய நேரம் கடந்து போனபடினால கண்களை மூடி நம்ம அப்படி ஜபிச்சோன்னு சொன்னால் கர்த்தர் திரும்பவும் அவங்களை கொண்டு வந்தார். சொந்த தேசத்தில் கொண்டு வந்தார், குடியேற்றினார். தேசத்தில் குடியேற்றினார். கர்த்தர் உங்களை குடியேற்றி வைப்பார். அது மட்டுமல்ல, கொஞ்சம் ஜனமாய் திருப்பி வந்தவங்களை கர்த்தர் பந்தையை போல பெருக பண்ணுகிறார். அவர்களை பெருக பண்ணினார். இன்றைக்கும் இஸ்ரவேலை பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். அது ஜனம் பெருத்தது, தேசம்தான் சின்னதுங்க. ஜனம் பெருத்தது ஏன் அப்படி சொல்றது தெரியுமா? ஆபிரகாம் நாட்கள் முதல் இஸ்ரவேல் கணக்கில் எடுக்கப்பட வேண்டும். ஆபிரகாம் என்னைக்கு அழைச்சாரோ ஈசாக்கு, யாக்கோபு, பிள்ளைகள், சந்ததிகள் என்று இன்று வரை பிறந்த பிள்ளைகளை கணக்கெடுத்தா தான் இஸ்ரவேல் கணக்கு சரியாகும். அந்த கணக்கு யார்கிட்ட இருக்கு? வானத்து நட்சத்திரங்களை போல பெருகி இருக்கிறாங்க. வானத்து நட்சத்திரங்களை போல பெருகி இருக்கிறாங்கன்னா அந்த கணக்கு ஆபிரகாமில் எடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. மதுரமாகின்றதே. எங்கள் சுகவாழ்வு குளிக்கின்றதே. மதுரமாகின்றதே. எங்கள் சுகவாழ்வு குளிக்கின்றதே. ஜெபம் கேட்கும் இயேசுவே பதில் பேசும் நேரம் ஆராபம் இனிக்கின்றதே. வனாம் நீரம் செழிக்கின்றதே. வறண்ட நீளம் கழிக்கின்றதே. வனாம் நீரம் செழிக்கின்றதே. வறண்ட நீளம் கழிக்கின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. தேன் கூடும் அதை தேடி தேனும். தேன் கூடும் அதை தேடி தேனும். வசனத்துக்கு இணையாகுமா? உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் அன்பிற்கு ஈடாகும். தேன் கூடும் அதை தெளி தேனும். தேன் கூடும் அதை தெளி தேனும். வசனத்துக்கு இணையாகுமா? உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் அன்பிற்கு ஈடாகுமா? அன்பிற்கு ஈடாகுமா? பேர
மதுரமாகின்றதே. கிருபை இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையிலே நீர் எங்களோடு பேசின உம்முடைய சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்து. உங்களில் மந்தை பெருகுகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடா. கர்த்தாவே, அதற்கான நீர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். அந்த நிபந்தனை நிறைவேற்ற நீ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் போதுமானவர். உம்மால் கூடும். மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் அல்லவோ. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? எல்லாவற்றையும் செய்கிறார். அதற்குரிய நிபந்தனையும் இந்த ஜெப மாதத்தில், வருஷத்தின் இந்த மைய பகுதியில், இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை நடைபெறுகிற இந்த ஜெப நேரங்களில் கர்த்தர் எங்களுக்கு திரும்பவும் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே, இந்த ஜெப நாட்களிலே இந்த நேரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி அதிகாலை 5 மணி முதல் இரவு நேரம் வரைக்கும் சபையிலே நடைபெறுகிற ஜெபம், வீடுகளில் நடக்கிற ஜெபம், உபவாச ஜெபங்கள், நீரூற்று ஜெபங்கள், கர்த்தாவே இரவு ஜெபங்கள், சங்கிலி தொடர் ஜெபம், இப்படி எத்தனையோ வாய்ப்புகளை, தருணங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி. பங்கேற்கிற தேவ பிள்ளைகளை இன்னும் ஒரு சிலர் பங்கேற்கவில்லை. கர்த்தர் ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்து கொண்டு வா. சபையில் உள்ள சகோதரர்கள், ஆண்கள், உடைய அன்பின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஏனோ தானோ வென்று இல்லாமல் உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தர் பலன் அளிக்கிறவர் என்கிற உண்ணத்தோடும் சபையின் ஊழியங்களிலே, ஆராதனைகளிலே, ஜெப நேரங்களிலே வந்து பங்கேற்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. அர்ப்பணிப்பின் உணர்வை தாங்க. இந்த நாளில் மாலையில் இந்த வாரத்தில் நடக்கிற ஊழியங்கள், ஆராதனைகள், ஜெப நேரங்கள், உடைய வார்த்தைகளை பாரத்தோடு கரிசனையோடு ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் கொடுத்த வாக்கில் உண்மையாக இருந்து வந்து இன்னைக்கு நிறைவேற்றின அன்பு சகோதரர் ரூபன் மனோகர் அவர்களை, விடுதலையின் ஊழியங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் அதிகமாக விஸ்தாரமாக்குவீராக. அற்புதமான பல மேன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் ஊழியத்தில் இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர்களுக்கும் ஊழியங்களுக்கும் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆன்லைன் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற வெளியூர்கள், வெளிநாடுகள் இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக, எடிசன் ஐயாவுக்காக, தாமஸ் அங்கிள், இன்னும் யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார், குறிப்பாக பாஸ்டர் அலெக்ஸ் அவர்களை உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்கனவே உம்முடைய கிரியையை அவருடைய சரீரத்திலே நீர் ஆரம்பித்திருக்கிறீர். அதை நன்மையாய் முடிய பண்ண நற்செய்திகளை கேள்விப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார். கடந்த நாட்களில் நீட் எக்ஸாம், அந்த எங்கள் சபையிலிருந்து எழுதின 2 பேருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்து சாட்சியாய் தேவ பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து நிறுத்தினதற்காக ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு தான். பிரபாகர், பூரணி, நம்முடைய பிள்ளைகள் தேவாலயத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்தீரே, நன்றி. நாமும் தொடர்ந்து மகிமைப்படட்டும். உடைய கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தீமைகள், பொல்லாப்புகளுக்கு, சத்ருவின் சதிமோச நாசங்களுக்கு, வசை சொற்கள், வன்கண்கள், வன்முறைகள், வழிப்பறிகள், வலிவி போகுதல், வியாதிகள், விபத்துக்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கினங்கள், விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமீகள்,
வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரக ஆராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகள், வாக்குவாதங்களுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்தர். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும். கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளுமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகளை அவரோடும் அவருடைய வருகை பிருந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த